வா வித்யா. கார்ல யாரு? அது நம்ம பசங்க தான். வண்டியை தொடச்சு வைக்க சொன்ன, அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அதுவா, போன்ல பேசிட்டு இருந்தேன். வித்யா, நம்ம அந்த பக்கம் போய் பேசலாமா? ஏன் இங்க நின்று பேசினா என்ன? இல்ல, இது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸா இருக்கு. வெளியாளுங்க நம்ம பேசுறத பார்க்க வேணான்னு யோசிக்கிறேன். அதான். வா வித்யா. சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வித்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் எத்தனையோ பொண்ணை பார்த்தேன். ஆனா உன்ன மாதிரி குணத்துல, அழகுல, எல்லாத்துலயும் சரியான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க வித்யா. இதத்தான் கல்யாணம் சொல்லுவாங்களோ? என்ன எதுவுமே பேசாம நிக்கிற? நீங்க தான் பேசணும்னு வர சொன்னீங்க. வித்யா, உனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லு. கட்டிக்க போறவனா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. பிடிக்கும் பிடிக்காதுன்னு தரம் பிரிச்சு வாழ்ற வாழ்க்கைய நான் எதிர்பார்த்தில்ல. கிடைக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தியா வாழ தெரியணும். சான்ஸே இல்லை வித்யா. உன் நல்ல மனசுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்க இருக்க போறன்னு மட்டும் பாரு. வித்யா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. நீ தப்பா எடுத்துக்கலன்னா நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இல்ல, வேண்டாம். ஒரே ஒரு செல்ஃபி தான் வித்யா, ப்ளீஸ். நான் உன்னை கட்டிக்க போறவன் தானே. வித்யா, கொஞ்சம் சிரி வித்யா. ஏன் வித்யா இப்படி பண்ற? இன்னும் 2 நாள்ல நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். என் கை உன் மேல படக்கூடாதா? என்னாச்சு? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு கேட்டா முகத்தை உருன்னு வச்சிருக்கா. சிரிக்க கூட மாட்டேங்கிறா. தப்பா எடுத்துக்காதியே தம்பி, அவ அப்படிதான், கொஞ்சம் வெக்கப்படுவா. ஏன் வித்யா அப்படி பண்ற? மாப்பிள்ள சொல்றது கேட்டு நடந்துக்க மாட்டியா? அவரை கஷ்டப்படுத்தாத. இந்தாங்க தம்பி, இந்தா. சாரி வித்யா, நீ பட்டுன்னு கையை தட்டி விட்டியா? அதான். நான் உங்ககிட்ட கோவில்ல ஒரு பத்திரம் கொடுத்தல, அதை எங்க வச்சிருக்கீங்க? பத்திரம் ஆமால, நீ என்கிட்ட கொடுத்தல. அது எனக்கு வேணும் இப்போ. அது அது என்கிட்ட தான் இருக்கு. ஆனா இப்ப கையில இல்ல வித்யா, வீட்ல வச்சிருக்கேன். உங்க ஆளுங்க யாரையாவது அனுப்பி அதை எடுத்துட்டு வர சொல்ல முடியுமா? எனக்கு இப்பவே அது தேவைப்படுது. அது நான் பாக்குறேன் வித்யா. உனக்கு பத்திரம் தானே வேணும், நான் கொடுக்குறேன். நான் இப்போ ஒரு ஃபோன் பண்ணணும். நீ உள்ள போ, நான் வரேன். பத்திரத்தை கேட்டா எதுக்கு இப்படி பதறணும்?
என்ன பொண்ணு ஓகேவா? சான்ஸே இல்லை. சீக்கிரம் பொண்ணை பார்சல் பண்ணி அனுப்புற வழியா பாரு. அதான் நம்ம வேலையே. சொன்ன டைமுக்கு கரெக்டாக அனுப்பி வச்சிருவேன். அப்புறம் அந்த சிங்கப்பூர் பாட்டிக்கு ஒரு பொண்ணை வித்தன்ல, ஆமா, அவளை எப்படியா மிஸ் பண்ணீங்க? ஏன் என்னாச்சு? என்னை கண்டுபிடிச்சு இந்த ஊருக்கே வந்துட்டா. ஈவு இறக்கம் பார்க்குறவன் இந்த தொழிலுக்கே வரக்கூடாது. இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து நிற்குதுன்னு. 4 பேருக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆவறது? அத்தனை பேரும் சிக்கல்ல மாட்டியிருப்போம். டவுனுக்குள்ள வட்டிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தேன் வித்யா. அதை வசூல் பண்றதுல ஒரு சின்ன பிரச்சனை. காசு வாங்கினவன் திருப்பி கொடுக்காம செத்து போயிடுவேன்னு சொல்றான். நீங்க மில்லு தானே வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அதான் நம்ம தொழில். தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாருன்னு நான் முதல் தடவையா கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அதுக்கு பாரு இந்த நிலைமை ஆயிடுச்சு. 4 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எனக்கு தானே கேட்ட பேரு. இனிமே இந்த வட்டிக்கு விடுற வேலையே செய்யக்கூடாது. மாமா உங்களை உள்ள வர சொன்னாங்க. நீ போ, நான் வரேன். சரி. நான் சொன்னதை நம்பியிருப்பாளா? ஹலோ யோ, இனிமே வேலை முடிகிற வரைக்கும் எனக்கு போனே பண்ணாதயா. நீயே என்ன மாட்டி விட்டுரு போல. சரி சரி, இப்போ நீ அவளை என்ன பண்ண போற? நீயே சொல்லு. நம்மளை பத்தி விஷயம் தெரிஞ்சவள நம்ம என்னைக்கு உசுரோட விட்டுருக்கோம். முடிச்சு விட்டுற வேண்டியதுதான். முதல்ல மில்லு வச்சிருக்கேன்னு சொன்னாரு, இப்போ வட்டிக்கு விடுறோம்னு சொல்றாரு. எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு? இவர் நடந்துக்கிற முறையே சரியில்லை. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்னன்னு தான் தெரியல. மேடம், நான் வந்தது உங்களுக்கு தெரியலையா? நல்லா தெரியுது. ஓ, கண்டுக்கவே மாட்டீங்களே. எனக்கு வேலை இருக்கு. நீ என்ன வேலை செஞ்சாலும் அதை தூக்கி போட்டுட்டு ஓட்டுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு சமையல் தான் முக்கியம். அங்க எல்லாரும் பசியா இருக்காங்க. அப்போ நான் வந்த விஷயத்த சொல்ல வேணாமா? அது உன் விருப்பம். சரி, நான் கிளம்புறேன். என்ன இவ போனா கூப்பிட்டு என்னன்னு கேட்பான்னு பார்த்தா கொண்டுக்கவே மாட்றா. நீனும் போகலையா? போயிருவேன். இருந்தாலும் உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அதான் விஷயத்த சொல்லலாமேன்னு. ஹே, சும்மா ஒரு பேச்சுக்காச்சும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேளுடி. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஆளு சஞ்சய் இருக்கான்ல, சரி விடு. உன் தாத்தாவோட பேர சஞ்சய் இருக்கான்ல, அவன் மெட்ராஸ்க்கெல்லாம் போலையாம். பக்கத்துல டவுனுக்கு ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு திரும்ப வந்துட்டான். சரி, அதுக்கு என்ன இப்போ? என்னடி இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி பண்ற? இதுல எனக்கு என்ன சந்தோஷம்? அவன் ஊருக்கு போனா எனக்கு என்ன, திரும்பி வந்தா எனக்கு என்ன? உன்ன மாதிரி எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஓ, அந்த அளவுக்கு ஆயி போச்சா? நடத்துடி. நாளை பின்ன ஏதாவது உதவின்னு வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன். எனக்கு வேலை வெட்டி இல்லையாமே.
சஞ்சய் 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 எங்க இருக்க சஞ்சய் 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 எங்க இருக்க சஞ்சய் சஞ்சய் எங்க இருக்க நீ சஞ்சய் விளையாடாத சஞ்சய் எங்க இருக்க நீ ஓ இங்கதான் இருக்கியா இரு உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு நான் கிளம்ப போறேன் சரி நான் கிளம்புறேன் ஹே இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்துட்டு எதுவுமே பேசாம போற நான் உன் ஃப்ரெண்டு தானே ஆமா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சும்மா வார்த்தைக்கு சொல்லாத சஞ்சய் நீ பெஸ்ட் ஃப்ரெண்டா என்னைய நினைச்சிருந்தா ஊருக்கு போறதை என்கிட்ட சொல்லாம போயிருப்பியா சாரி வித்யா கம்பெனில ஒரு முக்கியமான வேலை திடீர்னு கிளம்பி போற மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல மேல வந்துட்டா நீ எல்லாரையும் மறந்துடுவேண்டே எனக்கு நல்லா தெரியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் கிளம்புறேன் வித்யா கொஞ்சம் இரு அதை என்கிட்ட கொடு ஒரு நிமிஷம் என் கூட வா எங்க வா சொல்றேன் எதுவும் கேட்காத வா எங்க கூட்டிட்டு போற வா போலாம் ஏய் எங்க சஞ்சய் எங்க போறேன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க ஐயோ கொஞ்சம் பார்த்து போ சஞ்சய் நீ பயப்படாம உட்காரு அதெல்லாம் ஒன்னும் ஆகாது இறங்கி வித்யா ஸோ இப்போ இந்த லேண்ட் எல்லாமே என் பேரில் இருக்குல்ல ஆமா என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இங்கே தான் வரப்போகுது அதுக்கப்புறம் பாரு இந்த கிராமமே ஃபுல்லாக சிட்டியாக மாறப்போகுது கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா என்னோட ப்ராஜெக்ட் இந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு இதை சொல்றதுக்கு தான் என்னை எங்க கூட்டிட்டு வந்தியா இல்லை இல்லை வா சொல்கிறேன் வா கேட்குது பார்த்து நடந்ததெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு என்னால் நம்பவே முடியல ப்ராமிஸாக சொல்கிறேன் நான் மட்டும் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கேன் தாத்தா லேண்டை கொடுத்துருக்கவே மாட்டார் விவசாயம் பண்ணிட்டு இருக்க நிலத்தை எப்படி அழிக்கிறதுன்னு கேட்டிருப்பார் எதை பற்றி யோசிக்காம அவர் லேண்டை கொடுத்துருக்காருன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் வித்யா லைஃப்ல நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை தெரியுமா அதுக்கு உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது நிலம் கிடைக்காத டென்ஷன்னால தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிட்டேன் அதுக்கு சாரி பரவாயில்ல அண்ட் நீ நீ என் ட்ரீமையே நிஜமாக்கி கொடுத்துருக்க பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என்ன வேணும் இந்த உலகத்தில் என்ன வேணும்னாலும் கேளு நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் கோவமா இருக்கும் போதும் யார்கிட்டயும்
வாக்கு கொடுத்துடக்கூடாது சஞ்சய். அது நமக்கு பிரச்சனையா தான் கொண்டு வந்து நிறுத்தும். என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் வராது. நீ என்ன வேணாலும் கேளு, நான் அதை செய்கிறேன். ஆ, பேச்சு மாற மாட்டியே. நான் சூரிய பிரகாசத்தோட பேரன். நான் கொடுத்தா அந்த வாக்க மீற மாட்டேன். சரி கேளு. கேட்டுருவேன். கேளு. அதான் நானே சொல்லிட்டேன்ல. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க. பயப்படாத சஞ்சய், சும்மா அதை சொன்னேன். எது வேணாலும் என்னால செய்ய முடியும்னு சொன்னல, அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஒரு நிமிஷம், என் ஹார்ட் பீட்டே நின்றுச்சு தெரியுமா? சரி, என்னால என்ன முடியும்னு உனக்கு தெரியும்ல, அப்படி ஏதாவது ஒண்ணு கேளு. உனக்காக நான் தாத்தா கிட்ட சொத்து கேட்டல, இப்ப தாத்தாவுக்காக உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேக்குறேன். என்னால முடியுமா? நீ மனசு வச்சா கண்டிப்பா முடியும். சரி கேளு. தாத்தாவ எப்படியாவது உன் குடும்பத்தோட சேர்த்துவே. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத சஞ்சய். நிச்சயமா உன்னால முடியும் சஞ்சய். இதை மட்டும் செஞ்சா போதும். சஞ்சய், பாம்பு! வித்யா, வித்யா, ஐயோ, அது வருவாங்களான்னு பாக்குறேன். ஹெல்ப், ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப். சஞ்சய், ப்ளீஸ். என் புடவை கிழிச்சு கடிப்பட்ட இடத்துல இருக்க கட்டி வை, அப்பதான் விஷம் மேல ஏறாது. சீக்கிரம் சஞ்சய். சரி. ஓகே, பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சஞ்சய், அங்க முள்ள இருக்கு பாரு, அடிப்பட்ட இடத்துல கீரை விடு, அங்கதான் இருக்கு பாரு. தலை சுத்தது சஞ்சய், மயக்கமா வருது. வித்யா, 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 இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, கண்ணு தோறுது பாரு, இங்க பாரு, கண்ணு பாரு, இங்க பாரு. ஹாஸ்பிடல் போலாமா? ஹாஸ்பிடல் போயிடலாம். இங்க பாரு. ஓகே, யாராவது இருக்கீங்களா? வித்யா, வித்யா, கண்ணு தோறுது பாரு, இங்க பாரு, இங்க பாரு, வித்யா, வித்யா, என்ன பாரு, வித்யா, என்ன பாரு, இங்க பாரு, வித்யா, வித்யா, இங்க பாரு, வித்யா, வித்யா, ஸ்டாப், 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 ஸ்டாப். அண்ணா, பாம்பு கடிச்சிச்சுண்ணா, ஹாஸ்பிடல். வித்யா, வித்யா, ஹாஸ்பிடல் போயிடலாம். ஒண்ணு கண்ணு முடிச்சு பாரு, கண்ணு முடிச்சு பாரு. வித்யா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஹாஸ்பிடல் போயிடலாம்.